பலமானவன்தான் ஜெயிப்பான் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில் ஜெயிப்பது யார் தெரியுமா? பொறுமையாயிருந்தவன், அறிவோட நடந்தவன், மற்றவர்களுக்கு உதவியவன். இது ஒரு காட்டின் கதை. ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் அனைத்து விலங்குகளும் பயந்து வாழ்ந்தன. ஏன் தெரியுமா? அந்த காட்டில் ராகா என்ற ஒரு சிங்கம் இருந்தது. அவன் தன்னைத்தான் காட்டின் ராஜா என்று நினைத்தான். நான் தான் பலசாலி, எல்லாரும் எனக்கு கீழ்தான் என்று எப்போதும் கத்திக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு சிறிய முயல் தண்ணீர் குடிக்க குளத்துக்கு வந்தது. அந்த நேரம் சிங்கமும் அங்கே வந்தது. முதல்ல நான் குடிப்பேன் என்று சிங்கம் கத்தியது. பயந்த முயல் உடனே பின்னால் சென்றது. அதை ஒரு வயதான யானை பார்த்தது. அந்த யானையின் பெயர் அருண். அவன் மெதுவாக முயலிடம் சொன்னான், பலத்தால் கிடைக்கும் மரியாதை நீண்ட நாள் நிலைக்காது. ஆனா சிங்கம் யாருடைய வார்த்தையையும் கேட்கவில்லை. அது எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தியது. குரங்குகளை விரட்டியது, மான்களை அடித்தது, பறவைகளின் கூடுகளையும் கிழித்தது. முழு காடும் சோகமாக இருந்தது. ஒரு இரவு பெரிய புயல் வந்தது. மின்னல், இடி, பெரிய காற்று. மரங்களெல்லாம் ஆட ஆரம்பித்தன. விலங்குகளெல்லாம் ஓடி ஒளிந்தன. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரம் உடைந்து சிங்கத்தின் மேல் விழுந்தது. என்று சிங்கம் கத்த ஆரம்பித்தது. அவன் சிக்கிக் கொண்டான். அவன் உதவி கேட்டான், யாராவது காப்பாத்துங்க. ஆனா அவனை பார்த்த விலங்குகளெல்லாம் பயந்து சென்று விட்டன. அவன் எப்போதும் எங்களை துன்பப்படுத்தினான் என்று நினைத்தன. அந்த நேரத்தில் அந்த வயதான யானை வந்தது. அவன் பின்னால் முயல், குரங்கு, மான்கள், பறவைகள் அனைவரும் வந்தார்கள். சிங்கம் அதிர்ச்சியாக கேட்டது, நான் உங்களை எல்லாம் காயப்படுத்தினேன், ஆனா ஏன் என்ன காப்பாத்த வர்றீங்க? யானை சிரித்தது. உதவி செய்வது நல்லவர்களின் குணம். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து மரத்தை தள்ள ஆரம்பித்தன. யானை முழு பலத்தையும் பயன்படுத்தியது. குரங்குகள் கிளைகளை இழுத்தன. பறவைகள் வழிகாட்டின. இறுதியில் சிங்கம் காப்பாற்றப்பட்டது. அந்த நாள் முதல் சிங்கம் முழுக்க மாறிவிட்டது. அது இனிமேல் கத்தவில்லை, பலத்தை காட்டவில்லை. மாறாக அது எல்லா விலங்குகளுக்கும் உதவ ஆரம்பித்தது. காட்டில் மெதுவாக அமைதி திரும்பியது. முயல்கள் பயமில்லாமல் ஓடின. பறவைகள் பாடின. குரங்குகள் விளையாடின. அனைவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் சிறிய முயல் சிங்கத்திடம் கேட்டது, இப்போதான் நீங்க உண்மையான ராஜா. சிங்கம் ஆச்சரியப்பட்டு கேட்டது, ஏன்? முயல் சிரித்தது, முன்னாடி எல்லாரும் உங்களை பயந்தாங்க, இப்போ எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க. பயத்தால் கிடைக்கும் இடம் தற்காலிகம், ஆனா அன்பால் கிடைக்கும் மரியாதை நிரந்தரம். பலமானவனாக இருப்பது பெரிய விஷயமில்லை, நல்ல மனசுடையவனாக இருப்பதுதான் உண்மையான பலம். வாழ்க்கையில் மற்றவர்களை கீழே தள்ளி மேலே போகாதீர்கள். மற்றவர்களை உயர்த்தினால் உங்களும் உயர்வீர்கள்.